முதியோருக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஞாபக மறதி. ஆனால் இந்த ஞாபக மறதி எல்லா முதியோருக்கும் வரதில்லை. ஆனால் இந்த ஞாபக மறதி வந்த முதியோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்போ இந்த ஞாபக மறதி ஏன் ஒரு சிலர் மட்டும் தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதுமையோட ஒரு நார்மல் சேஞ்சாக மெமரி லாஸ் கிடையாது. ஸோ ஞாபக மறதி நார்மல் ஏஜிங் சேஞ்ச் கிடையாது. அப்போது எதுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் வருது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னா, அதுவுமே ஒரு ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மியாகிறனால தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு அதை அசிமுலேட் பண்ணி அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் கம்மியாகிறதுனால தான் ஞாபக மறதி ஆக்சுவலாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. நம்மளில் நிறைய பேருக்கு ஞாபக மறதி அன்றாட இதில் எங்கேயாவது சாவி வச்சதை மறந்துடுறோம், பொருள் வச்சதை மறந்துடுறோம். இந்த மாதிரியான ஞாபக மறதி இயல்பு. இதே மாதிரியான ஞாபக மறதி தான் முதியோர்களுக்கு வருது. ஆனால் இந்த முதுமையின் காரணத்தினால் அவங்களுக்கு வர ஞாபக மறதி, அவங்க ஒருவேளை நமக்கு ஞாபக மறதி அதிகமாகுதோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து ஒரு பயத்தையும் உண்டு பண்ணிடுது. ஸோ எப்போவுமே ஞாபக மறதி வரும்போது, முதியோர்கள் ஞாபக மறதி முதல்ல வரும்போது, இது நார்மலாக அந்த வயதுக்கு ஏற்பட்ட நார்மலாக அந்த எந்த தொந்தரவும் இல்லாமல் சாதாரண இயல்பான ஞாபக மறதியா, அல்லது இது அல்சைமர் நோயோட ஒரு முன்னெச்சரிக்கையா அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு முன்னாடி ஒரு அவேர்னஸ் இல்லாத காலகட்டங்களில் அல்சைமர் நோயாளிகள், ஆக்சுவலாக டெமென்ஷியா அப்படின்னா ஃப்ராங்காக எல்லாத்தையும் மறந்த ஒரு நோயாளிகளை தான் பார்த்தோம் நம்ம ஆக்சுவலாக பாஸ்ட் ஸ்டேஜஸில். இந்த மாதிரியான நோயாளிகள் இவங்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்கள யார் அப்படிங்கிறதையே மறந்துடுறாங்க. இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு திடீர்னு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஒரு மாத்திரை சாப்பிட்டோமா இல்லையாங்கிறத மறந்துடுவாங்க. வெளியில் திடீர்னு எங்கேயோ வெளியில் போனால் வீட்டுக்கு வழி மறந்துடுவாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இமீடியட் கேர் கிவர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை உண்டு பண்ணுச்சு. கேர் கிவர்ஸ் ஆஃப் அல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி இவங்களுக்கு தனி சப்போர்ட் தேவைப்படுற அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. இது அவேர்னஸ் இல்லாத காலகட்டத்தில் அல்சைமர் நோயாளிகளை நம்ம பார்த்தோம். இவங்க ரொம்ப ஒரு இர்ரிவர்சபிள் ஸ்டேஜில் தான் இவங்க நமக்கு ப்ரெசென்ட்டே ஆனாங்க. இவங்க வந்ததே ஒரு இந்த மாதிரி ஃப்ராங்காக இவ்வளோ சிவியர் ஸ்டேஜில் தான் வந்தாங்க. ஏன்னா இப்போ தான் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஞாபக மறதியினால் கஷ்டப்படுறாங்கங்கிறது புரிதல் வந்தது. மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த அல்சைமர் நோய் ஃப்ராங்காக மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு இர்ரிவர்சபிள். எந்த ஒரு மருந்து மூலமாக இதை திருப்பி பின்னோக்கி கொண்டு போகவே முடியாது. அதனால் இது இந்த மாதிரி ஒரு இர்ரிவர்சபிள் டெமென்ஷியாவை ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எர்லியாக ஐடென்டிஃபை பண்ணணும். எர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் அவசியம். ப்ராப்பர் ஸ்க்ரீனிங்கை மருத்துவர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு ஞாபக மறதி பிரச்சனை வந்தாலும் முதியோர் மருத்துவரை அணுகணும். மருத்துவர் ப்ராப்பர் வேலிடேட்டட் ஸ்கோரிங் டூல் மூலமாக அந்த முதியோருக்கு இருக்கிற ஞாபக மறதி ஒரு சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைனா, அதாவது அவங்களே ஞாபக மறதின்னு பர்சீவ் பண்ணிக்கிற சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைனா, அல்லது மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டா, அல்லது டெமென்ஷியாவா அப்படின்னு முதியோர் மருத்துவர் பிரிப்பார். மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் வருஷத்துக்கு ஒரு 15% 20% பேர் மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் டெமென்ஷியாவுக்கு போவாங்க. இந்த மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் ஸ்டேஜ்லேயே இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதன் மூலமாக இவங்க டெமென்ஷியாவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிறத நம்மளால் பயங்கரமாக தள்ளி போட முடியும். ப்ராப்பர் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாக. ஃப்ராங்காக அவங்க டெமென்ஷியாவுக்கு போனாலுமே அது அல்சைமர் நோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ முதியோர்களுக்கு வர டெமென்ஷியா எல்லாமே மிக்சடு காசஸ்னால தான் வருது. அவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறனால வாஸ்குலர் சேஞ்சஸ்னால வர டெமென்ஷியாவாக இருக்குது, அல்லது ஒரு சில ரிவர்சபிள் காசஸ் ஆஃப் டெமென்ஷியா கூட இருக்குது. அந்த ரிவர்சபிள் காசஸ் எல்லாம் மருத்துவர் ரூல் அவுட் பண்ணி கரெக்டபிள் காசஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அல்சைமர் டிசீஸா இல்லை வேறு எதுவும் காசா அப்படிங்கிறத பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர ரிவர்ஸ் பண்ணுறது டெமென்ஷியாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது.